விஜய் அவர்கள் கோயம்புத்தூரில் வாகன ஊர்வலம் போன புகைப்படத்தையும் அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வாகன ஊர்வலம் போன புகைப்படத்தையும் ரெண்டையும் எடுத்து வச்சு ஒப்பிட்டு ஹிஸ்ட்ரி ரீக்ரியேட்டர் அப்படின்னு சொல்லி இந்த அணில் குஞ்சுகள்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அணில் குஞ்சுகள்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சுட்டு இருக்கும்போதே பார்ட் டைமாக கட்சி ஆரம்பித்து அதன் மூலமாக முதலமைச்சர் ஆனவர் கிடையாது. அவர் முதல்ல திமுகவில் தான் இருந்தார். திமுக கட்சி சார்பாக போட்டிக்கிட்டு தான் எம்எல்ஏவும் ஆயிருக்கார். அவர் திமுக விட்டு வெளியே வரும்போது அவர் அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளராக, அதாவது பொருளாளராக இருந்தார். அவர் அந்த கட்சியை விட்டு வெளியே வரும்போது அவர் கூட நிறைய எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் வெளியே வந்தாங்க. அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. அதன் பிறகு அவங்க தேர்தலில் போட்டிட்டு எம்ஜிஆர் அவர்களும் முதலமைச்சர் ஆறாரு. இதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய நடிகர் அப்படின்ற அந்த பிரபலம் இருந்தாலும் அவருக்கு பின்னாடி அரசியல் அனுபவமும் அரசியல் அடித்தளமும் இருந்துச்சு. இது ரெண்டும் சேர்ந்து தான் அவர் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது அவர் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்துச்சு. ஆனால் விஜய் அவர்களுக்கு அப்படி கிடையாது. அவருக்கு வெறுமனே நடிகர் அப்படின்ற பிரபலம் மட்டும்தான் இருக்குது. மிகப்பெரிய அரசியல் அடித்தளமோ அரசியல் அனுபவமோ அவருக்கு இல்லை. நாட்டை ஆள்வதற்கு நடிகன் என்ற தகுதி மட்டும் போதாது, அதுக்கு அரசியல் அனுபவமும் அரசியல் அடித்தளமும் தேவை அப்படிங்கிறதான் எம்ஜிஆர் அவர்களுடைய கதையிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் தான் விஜய் அவர்களுக்கு இந்த அணில் குஞ்சுகள்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் எம்ஜிஆரோட ஒப்பிட்டு.